ஹல்லேலூயா. தேவநாமம் நம்ம மூலியமா மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கரங்களை தட்டி ஐயா இங்க கொண்டம்பட்டி சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லும்போது நான் இப்படி ஒரு மகிமையான ஆலயமா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு லைட் இல்லாத மங்கலான விளக்குல அப்படி இருக்குதா நினைச்ச. உண்மையாவே இப்படி ஒரு மகிமையான ஆலயத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். கண்டிப்பா இது எல்லாருடைய உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு தான் இதுல கண்டிப்பா இருக்கும். உங்க சொந்த ஊர்ல இப்படிப்பட்ட சபையை நிறுவனக்கு ஆண்டவர் உங்களுக்கு தயவு செஞ்சிருக்கிறார். இதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க ஊர்லயும் நான் இது மாதிரி ஒரு சர்ச்சு கட்டி இந்த மாதிரி ஆராதனை செய்யணும் எனக்கு ஒரு ஆவல் வந்து கர்த்தரைய கண்டிப்பா நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த கிராமத்துக்காக ஜெபிங்க. கிராமம் டவுன் கோயம்புத்தூர் கணபதி, அதுதான் எங்க சொந்த ஊர். அந்த ஊர்ல இதே மாதிரி ஒரு சர்ச்சு கட்டி ஜனங்களை ஆராதிக்க வைக்கணும் அப்படின்னு இங்க பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசை வருது. அதே மாதிரி எங்க அம்மா ஒரு பொள்ளாச்சி, அங்கேயும் வந்து இதே மாதிரி ஒரு ஆலயத்தை கட்டி ஜனங்களை ஆராதிக்க வைக்கணும் அப்படின்னு கர்த்தர் இங்க பேசிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன். நான் இதெல்லாம் நினைச்சிட்டு வரல, ஆனா இதை பார்க்கும்போது அவ்வளவு நேர்த்தியா, அவ்வளவு அழகா, ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சிறுசாவும் இல்லாம நீட்டா அளவா கம்பேக்டா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். வார்த்தைய சொல்லும் போது வார்த்தை சொல்லணும்னு நினைப்பேன். விசுவாசிகளுக்கு தான் இங்க வார்த்தையை பேசணும் அப்படின்னு தான் வந்தேன். இங்க வந்தா எல்லா வேத பாரகர்களும் பரிசேயர்களும் மூப்பர்களும் அப்போஸ்தலர்களுமா இருப்பாங்க. சற்று நடுக்கமா இருந்தாலும் தேவன் அந்த பலத்தை எனக்கு கொடுத்து நிக்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் எபிரேயர் எழுதிய நிருபம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, விசுவாசங்கிறது நமக்கு எல்லாத்தையும் தெரியும், ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில உறுதி, வெறும் நம்பிக்கை இல்ல, அந்த நம்பிக்கையில உறுதி. கண்டிப்பா ஆண்டவர் செய்வார், கண்டிப்பா தேவன் இதை செய்வார் அப்படிங்கிற அந்த உறுதி, அதுதான் விசுவாசமானது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அடுத்த விஷயம், காணப்படாதவைகளின் நிச்சயம். அது நடக்கும், எப்படி நடக்கும்னு தெரியாது, நடக்குமா நடக்காதான்னு தெரியாது, அப்படிங்கிறது இல்லை. அதை நம்ம பார்க்க முடியாது, ஆனா அது நிச்சயமா நம்ம கண்ணுக்கு புலப்படும். அப்படிங்கிறதா காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கிறது. அது நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், இப்போ அது நடக்குமான்னு தெரியாம இருக்கலாம், ஆனா நம்ம விசுவாசம் வச்சோம்னா கண்டிப்பா அது காணப்படாதது நிச்சயமா காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கரங்களை பேசுங்க. இன்னைக்கு நான் பேச போறது விசுவாசத்தை குறிச்சுதான். இப்ப அடிக்கடி எல்லா சபைகள்லயும் பேசுறது ஆண்டவர் இதுதான் விசுவாசம் குறிச்சேதான். போன வாரம் விசுவாசம் குறிச்சேதான் மெசேஜ் எடுத்தேன், அது வேற டாபிக்.
ஆனா இந்த வாரமும் இந்த தேவ செய்தி இங்க என்ன கொடுக்கலாங்கும் போது விசுவாசத்தை குறிச்சே தான் ஆண்டவர் பேசினாரு. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சாதாரணமா நம்ம வீட்டை ஜெயிக்கிற ஜெயம் கிடையாது. நம்ம உறவினர்களை ஜெயிக்கிற ஜெயம் கிடையாது. நம்மளுடைய எதிரிகளை ஜெயிக்கிற ஜெயம் கிடையாது. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தையே நமக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும், இங்கிலாந்துல எழுப்பினாலும், மொரீஷியஸ்ல எழுப்பினாலும், ஆஸ்திரேலியால எழுப்பினாலும், இந்த விசுவாசம் கர்த்தர் மேல நம்ம வைக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்காக வழக்காடுவார், நமக்காக ஜெயத்தை கொண்டு வருவார். இப்படி சொல்லும் போது கரங்களை தட்டுனாதான் விசுவாசம். இங்க நான் பேசல, ஆண்டவர் தான் பேசுறார். இது என்னுடைய நாவு அல்ல, ஆண்டவருடைய நாவு. இந்த பலிபீடத்தை பார்த்த உடனே எனக்கு நடுங்கிருச்சு. கொஞ்சம் நெஞ்சம் நடுக்கவே இல்லை. நான் வந்தோட பலிபீடம் எங்க தொலாவுனேன், மேடையை காணும் எங்க. சரி, நம்ம கையில தான் பைபிள் பிடிச்சிட்டு செய்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஓரமா வச்சிருக்கனால என் கண்ணுக்கு தெரியல, அது தெரியாம புரியல. அப்புறம் போக போகதான் தெரிஞ்சு இது ஒரு நீதிபதிக்கு வைக்கிற ஒரு பலி மேடை. நீதிமான் நிக்கிற மேடை, நீதியாக இயேசு கிறிஸ்து நிக்கிற மேடை. இயேசு கிறிஸ்து நிக்கும் போது அவரோட ஹைட்டுக்கு இப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஹைட்ல நான் எங்கேயும் இது வரைக்கும் பார்க்கல. இந்த அளவுக்கு ஹைட்டு அருமையா ஆண்டவர் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது நம்மளுடைய ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கும். இந்த மாதிரி மேடை ரிஜிஸ்டர் உட்கார்ந்து இருப்பார், 4 படிக்கட்டு மேல ஏறி அது மேல உட்கார்ந்து இருப்பார். இப்ப அதையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி எடுத்துட்டாங்க. ஏன்னா பயங்கர நீதிபதி உட்கார்ற சேரு, இவர் ரிஜிஸ்டாரு இப்படி ஒரு 4 படிக்கட்டு ஏறி அவ்வளவு பெரிய இடத்துல உட்கார்றதா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற போன பீரியட்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சரிக்கு சமமா எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாரு ரிஜிஸ்டர், நம்ம கிணத்துக்கடை ரிஜிஸ்டர். ஆனா இங்க ஆண்டவர் பயங்கரமான ஆண்டவருக்குன்னு ஒரு பலிமேடம் சூப்பரா இருக்குது. கர்த்தர் மகிமைப்படுறார். ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் மகிமைப்படுறார். இது எல்லாம் சகோதரர்களுடைய அந்த ஒருமைப்பாடு. எங்க போனாலும் இதுதான் சொல்லுவேன், இந்த சகோதரர்களுடைய ஒருமைப்பாடு. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எவ்வளவு நன்மையும் ஏற்றதுமா இருக்கிறது. எவ்வளவு நன்மை! சகோதரர்கள் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு நன்மை! இந்த தேவாலயம் சாதாரணமா கட்டியிருக்க முடியாது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். ஐயா நடப்பாரு, அவங்க பர்மிஷன் கொடுக்கல, இவங்க பர்மிஷன் கொடுக்கல. ஆனா எனக்கு தெரியாது இந்த மாதிரி மகிமையா ஆகிருந்து. ஆனா ஐயா நடந்துகிட்டே இருப்பாரு. ஆனா சகோதரர்கள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது இந்த தேவாலயம் மகிமையா காணப்படுது. எல்லாத்துக்கும் கர்த்தருக்குள்ள நான் மகிழ்ந்து நன்றி சொல்றேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும். இன்னைக்கு நான் விசுவாசத்தை குறித்து பேச வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். இன்னைக்கு என்னுடைய பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 8000 ரூபாய் பணம் இருந்தது. கையில ஒரு 8000 ரூபாய் பணம் இருந்துச்சு. நான் 2 நாளா வெடிய பைபிள் படிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். காலையில எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. ஐயா, இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நானும் ப்ரேயர் பண்ணிட்டு கால் எடுத்துட்டு கிளம்பி போய் அந்த இருக்கிற டெபாசிட்டை காலி பண்ணிட்டேன். கையில் இருந்த டெபாசிட் காலி, ஜிபே இருந்த அக்கௌண்ட்ல இருந்த டெபாசிட் காலி. 16000 ரூபாய் போச்சு. இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. கர்த்தர் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்தாச்சு.
2 மணிக்கு ரிசல்ட் என்ன வருதுன்னா 10 மணிக்கு ஒரு ரிசல்ட் வருது, நமக்கு 10,000 தான் திருப்பி கிடைக்கும் போல் இருக்குது. சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் இன்னொருக்கா நம்ம பண்ணலாம், அந்த நேரத்துக்காக மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நாங்கள் அதை கொடுக்குறோம். 2 மணிக்கு ரிசல்ட் டோட்டல் 0, எல்லாம் 0 ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபாய் திருப்பி எனக்கு கொடுத்தாங்க. 15,000 ரூபாய் தான் அதுக்கு செலவாச்சுங்க, அந்த 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1000 ரூபாய் வாங்கி வச்சுட்டு நான் வந்துட்டேன். டெபாசிட் காலி, அக்கௌண்ட் இருந்ததும் காலி, கையில் வச்சிருந்ததும் காலி. வந்துட்டு கூட்டிகிட்டு போனவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க. நான் உங்களை கூட்டிகிட்டு போய் இப்படி லாஸ் ஆயிடுச்சு, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பிஸ்னஸ், லாஸும் இருக்கும் லாபமும் இருக்கும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் வேறு டைம் வேறு ஆயிடுச்சு, 2 மணி 3 மணி ஆயிடுச்சு, இனி ப்ரிப்பேர் முடியல. அப்புறம் பைபிளை எடுக்கிறேன். பைபிள் எடுக்கும்போது கர்த்தர் ஒரு வார்த்தை என்கிட்ட பேசினார். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. நான் இந்த வார்த்தையை படிச்சுட்டு நம்மளே லாஸ்ட்ல வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன இப்படி பேசுறாரு? நம்ம சுத்தமா 0வாய் வந்திருக்கிறோம். அந்த 0வா நிற்கும் பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக நிற்பார். நம்ம எந்த இடத்துல எல்லாம் நம்ம 0வா நிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் நிற்பார். இது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன். போன வாரம் மெசேஜ்ல அதுதான் கொடுத்தேன். ஒரு நாள் எனக்கு என் கையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கையில 0, ஒண்ணும் இல்லை. இருந்த பணம் எல்லாம் பாறையில போட்டாச்சு, பாறை மண்ணா போச்சு, ஹெவி லாஸ். பைனான்ஸ்கார என்னை சுத்தலாம், ஓடி ஒளியிறேன், ஒன்றும் வழி இல்லை, 0 நிற்கிறேன். அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல தான் கர்த்தர் எனக்கு அதிகமா இடைப்பட்டார். அப்படி கஷ்டப்படுற வேலையில தான் கர்த்தரை அதிகமா நான் பற்றி கொண்டேன். இந்த கஷ்டப்படுறத மத்தியில தான் சத்தியத்தை அதிகமா நான் கற்றுக்கொண்டேன். அதனாலதான் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்க, கஷ்டத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில இந்த வார்த்தைய நான் சுமந்தேன். இந்த வார்த்தை என்ன சுமந்தது, அது ஒரு காலம் மறக்க முடியாது. நிறைய சாட்சிகளை சொல்லலாம். அப்ப நான் ஒன்னே ஒண்ணு எனக்கு தெரிஞ்சது, ஸ்தோத்திரபலி 1000 எடு ஆண்டவர் உணர்த்தினார். எனக்கு சத்தியம் நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, வாங்கின அடி எப்படி, வாங்கின உதை எப்படி, ஒரு கூட்டத்தையும் விட மாட்டேன். எங்க கூட்டம் நடந்தாலும் போயிருவேன். ஏன்னா நம்ம பாக்கெட் 0, ஃபில்லப் ஆகணும் இல்ல. எங்காவது போனா, எதையாவது கேட்டா, எந்த சத்தியத்தையாவது கேட்டா நம்ம புடைச்சுக்குவோமா அப்படின்னு சொல்லி எங்க கூட்டம் நடந்தாலும் போயிருவேன். 4 மாவடிக்கு போவேன், வாவுசி பூக்கள கூட்டம் போட்டா அங்க போவேன், இன்னும் எங்க கூட்டம் போட்டாலும் போயிருவேன். அப்படி இடைவிடாம ஆசீர்வாத டிவி பார்ப்பேன், இடைவிடாம சேனல்ஸ், ஜீசஸ் சேனல்ஸ் இடைவிடாம பார்ப்பேன். அதில் எல்லாம் நிறைய ஆண்டவர் வார்த்தைகளை கற்றுக்கொண்டேன். அந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டது நிமித்தம் தான் 1000 ஸ்தோத்திரபடி சொல்ல சொல்லி ஆண்டவர் என்னை ஏவினார். அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார். அன்னைக்கு 1000 ஸ்தோத்திரபடி எடுக்கிறேன். பாக்கெட் 0வா இருந்துச்சு. உடனே அங்கிருந்து நான்
வெளியே வந்தேன், ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு வெளியே வந்தேன். வீட்டுக்கு வெளியே வரும்போது ஒரு கால், எனக்கு சஞ்சீவ் உங்களை பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒரு வேலைன்னு. சொல்லுங்க ஐயா வாங்க. வந்தாரு. ஒரு ஷீட் ஒன்று பிரிக்கணும், ஒரு வீட்டை பிரிக்கணும், என்னால் முடியல, எங்கள் பங்காளிகள் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. சரி, நம்ம பாக்கெட்டு 0 ஆச்சு, எந்த வேலை செய்யறதுக்கு தயார், பாக்கெட்டான நிறைஞ்சா சரி, சரிங்கய்யா நான் பண்ணித்தர்றேன், கவலைப்படாதீங்க அப்படின்னாச்சு. அப்புறம் சரிங்க முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனேன், அந்த கூடாரத்தை கழட்டி வீசினேன். சாயந்தரம் வரைக்கும் செய்கிற வேலை மத்தியானத்துக்குள்ளே செஞ்சு முடித்தேன். வந்தேன், நம்ம காசு வேணுமே, உடனே போனேன். ஐயா வேலை முடிஞ்சது வந்தாச்சுன்னு. அப்படியா, பரவாயில்லையே அப்படின்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாரு. 1500 ரூபாங்க ஐயா அப்படின்னேன். கூட்டிகிட்டு போன லேபருக்கு 500 ரூபா கூலி, எனக்கு மிச்சமானது 1000 ஸ்தோத்திர பலிக்கு 1000 ரூபாய் அப்பவே ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த ஸ்தோத்திர பலியோட மகிமை, ஆண்டவர் நம்ம எந்த இடத்துல எல்லாம் உயர்த்துறோமோ அந்த இடத்துல எல்லாம் அவர் கிரியை செய்வார். நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு எந்த இடத்துல எல்லாம் நிக்கிறோமோ அங்க ஆண்டவர் நிற்பார். இந்த வார்த்தை எனக்கு இது வந்தோடனே ரொம்ப எனக்கு உற்சாகமா போச்சு. என்ன சொல்லியிருக்காரு? லாசாய் வந்திருக்க, தேவன் உனக்கு வானத்து பணியை கொடுப்பார். வானத்து பணினா என்னங்க? நல்ல குடு குடுன்னு ஏசில உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் வானத்து பணி, இல்லையா? ஏசியே தேவையில்லை, அப்படி ஹாட்டாவெல்லாம் இருக்காது, அப்படியே குடு 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 குடுன்னு ஆண்டவர் வச்சிருப்பாருங்கிறாரு. என்ன ஆண்டவரே, வானத்து பணி கொடுப்பீங்களா? சரி, ஓகே. அடுத்தது, பூமியின் கொடுமையை கொடுப்பேன். பூமியின் கொடுமையா? பூமியின் கொடுமைனா கோதுமை, சப்பாத்தி, பூரி, இட்லி, பிரியாணி, ஆட்டுக்கடா, மாட்டுக்கடா, அதான் கொடுமை. அந்த கொடுமை கொடுப்பேன்னாரு. அதுக்கெல்லாம் காஸ்ட் ஆகுமே, எங்க நான் ஜீரோவாய் வந்திருக்கேன், நான் கொடுப்பேன். பூமியை கொடுமையை கொடுப்பேன். அடுத்தது, மிகுந்த தானியத்தை கொடுப்பேன். கொஞ்சம் நெஞ்சம் தானியம் இல்ல, மிகுந்த தானியத்தை கொடுப்பேன். இந்த அரை நிரம்புறவர்களாம் இல்ல, இன்னி 2 அரை சேர்த்து நிரம்பும். மிகுந்த தானியம், ஒரு படியளவு படியில சரிஞ்சு விழுகிற அளவுக்கு மிகுந்த தானியத்தை கொடுப்பேன். கூட நீ ஜாலியா அப்படியே மயக்கத்துல இருக்கிற மாதிரி திராட்சை ரசத்தை கொடுப்பேன். நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி, அப்படியே எந்த நினைப்பும் இல்லாம அப்படியே ஜாலியா இருக்கிற மாதிரி திராட்சை ரசத்தையும் கொடுப்பேன். என்ன ஆண்டவரே, நம்ம ஜீரோவா நிக்கிறோம். இந்த வார்த்தை எப்படி வருது? நான் உனக்கு வானத்து பணியை கொடுப்பேன், பூமியின் கொடுமையை கொடுப்பேன், மிகுந்த தானியத்தை கொடுப்பேன், திராட்சை ரசத்தை கொடுப்பேன். என்னங்க, இதை விட ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? இது பரலோகத்துல நடக்கிற விஷயங்க. அங்கதான் உஷ்ணம் இல்ல, வெயிலும் இல்ல, தாகம் இல்ல, பசி இல்ல. அதே மாதிரி இங்க இது எல்லாம் சாப்பிட்டா பசிக்குமா? ஹீட் இல்ல, அதான் வானத்து பணி கொடுக்கிறேன். என்ன இவ்வளவு ஒரு ஆச்சரியமான வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் தான் நம்ம தேவன். வார்த்தைகளால பேசுகிற தேவன் தான் நம்ம தேவன். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவருக்கு இது தெரியுமா, நம்ம இருக்கிற நிலைமை ஆண்டவருக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நீ எங்கெல்லாம் தோக்கறியோ அங்கெல்லாம் வார்த்தை உன் பின்னாடியே துரத்திட்டு வரும். ஆண்டவருடைய வார்த்தை உன பின்னாடியே துரத்திட்டு வரும். நீ தோற்க பிறந்தவன் அல்ல, நீ வெட்கமடைவது இல்லை, நீ அவமானப்படுவது இல்லை. ஏன் அப்படின்னா நான் உன் கூட இருக்கேன். இந்த வார்த்தை உன் கூட இருக்கு. இந்த வார்த்தையை நீ என்னைக்கு விடுறையோ அன்னைக்கு தான் நான் உன்னை விடுவேன். இந்த வார்த்தை அவ்வளவு பவர் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. இந்த வார்த்தை தேவனால் உண்டாக்கப்பட்டது. யோவான் எழுதியிருக்கு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனை யாரும் பார்த்தது இல்லை, பின்புறத்தை வேணா பார்த்திருக்காங்க.
தேவனை நேருக்கு நேரம் யாரும் பார்த்ததில்லை. ஆனா வார்த்தையை நேருக்கு நேரா நிமிடத்துக்கு நிமிடம் உள்ளத்துக்குள்ள தைச்சிட்டே இருக்கும். உள்ளத்துக்குள்ள நம்மளைய பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளத்துக்குள்ள நம்மளை புத்துணர்ச்சி கொடுத்துட்டே இருக்கும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் வீண் போகாது. இந்த வார்த்தைக்கு எப்பெல்லாம் நம்ம இடம் கொடுக்கிறோமோ அப்பெல்லாம் தேவன் நம்ம மத்தியில வருவார். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் தோத்திருக்கலாம், ஆனா இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்னை தொட்டிருக்குது. இந்த வார்த்தை என்னோட பேசி இருக்கு. நான் சொல்றேன், இதே மாதிரி இயேசுவின் நாமத்தினால இந்த வாக்குத்தத்தத்தை பழிச்சு இதைய சாட்சியா இதே சபையில வந்து நான் சொல்லுவேன். இதுதான் விசுவாசம். விசுவாசத்தின் நம்பிக்கை, விசுவாசத்தின் உறுதி. சாதாரண விசுவாசமே கிடையாது. விசுவாசத்தில் உறுதியா, விசுவாசத்தில் உறுதியா இருக்கும் பொழுதுதான் நம்ம காரியம் ஜெயமாகும். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார். ஆபிரகாம் பார்த்து ஆபிரகாமுக்கு நடக்கிற ஒரு சங்கதி எங்க? அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிச்சான். வேற ஒண்ணுமே ஆபிரகாம் பண்ணுன மாதிரி தெரியல. பெரிய லெவலுக்குலாம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா பெரிய லெவலா விசுவாசிச்சான். பெருசா ஒண்ணுமே பண்ணல. பெரிய லெவல்ல 10 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம், அப்படியெல்லாம் பண்ணல. பெரிய லெவல்ல ஆண்டவருக்காக பெருசா ஒண்ணும் பண்ணல. ஏன்னா ஆண்டவர் செஞ்ச காரியத்துக்கு ஆபிரகாம் அந்த அளவுக்கு செய்யல. ஆனாலும் அவன் பெருசா ஆண்டவரை விசுவாசிச்சான். ஆண்டவரை விசுவாசிச்சான், அவ்வளவுதான். நம்ம அப்படிதான். ஆண்டவர் விசுவாசிச்சா போதும். விசுவாசம் சாதாரண விசுவாசம் வைக்கவே கூடாது. நாம மறைத்து போன தெய்வத்தையே ஆராதிக்கிறோம். நம்ம உயிர்த்து போன தெய்வத்தையே ஆராதிக்கிறோம். கண்ணில்லாத தெய்வத்தையே ஆராதிக்கிறோம். காது கேட்காத தெய்வத்தையே ஆராதிக்கிறோம். மூக்கில்லாத தெய்வத்தையே ஆராதிக்கிறோம். பேசாத தெய்வத்தையே நாம் ஆராதிக்கிறோம். நம் தெய்வம் பேசும் தெய்வம். சொல்லும் போது நீங்க கரங்களை தட்டணும், பழகிக்கோங்க. நீங்க கரங்களை தட்ட தேவ நாமம் மகிமைப்படும். அது உங்களுக்குள்ள எனர்ஜியை கொண்டு வரும். உங்க வம்சத்தை வாழ வைக்கும். எப்பெல்லாம் தேவனை நீங்க மகிமைப்படுத்துறீங்களோ அப்பெல்லாம் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அந்த சான்ஸ் விட்டுறவே கூடாது. தேவன் நம்மளை மகிமைப்படுத்துற சான்ஸ் அது. அதை விட்டுறவே கூடாது. கரங்களை தட்டிட்டே இருக்கணும். அப்போ நம்ம நிரப்பப்பட்டுட்டே இருப்போம். நம்ம கல்லா நிறைஞ்சிட்டே இருக்கோம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் ஆகட்டும், தாவீது ஆகட்டும், யாக்கோபு ஆகட்டும், எல்லாமே தப்பு செஞ்சவங்க இல்லைங்களா? எல்லாமே ஒரு இடத்துல தப்பு செஞ்சவங்க தான். ஆனா ஆபிரகாம் விசுவாசிச்சா அவனை ஆண்டவர் என்னங்கிறாரு? நீதிமான்கிறார். வேதம் எப்பொழுதுமே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு சைடு பார்த்தா இப்படி இருக்கு, ஒரு சைடு பார்த்தா வேற மாதிரி இருக்கும். தேவனுக்கு இருமுகம், தேவனுக்கும் இருமுகம். ஒரு வார்த்தை நம்மளை போஷிக்கும், ஒரு வார்த்தை நம்மளை புடமிடும். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஆபிரகாம் தப்பு பண்ணியிருக்கான், யாக்கோபு தப்பு பண்ணியிருக்கான், தாவீது தப்பு பண்ணியிருக்கான். ஆனா தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு?
நீ என்னுடைய தாசன். அவன் தப்பு பண்ணிருக்கானுங்க, அவனை என்னங்கிறாரு? தாசனுங்கிறாரு. ஆபிரகாம் என்னங்கிறாரு? நீதிமான்ங்கிறாரு. எப்படி? அதுதான் வேதம். நம்ம ஒரு சைடா வேதம் பார்த்துட்டு இருக்கிறோம். வேதம் ஒரு சைடான வேதம் கிடையாது, ரெண்டு சைடும் இருக்கு. ஒரு பக்கம் நீ பாவியா இருக்கலாம், நீ மனம் திரும்பாம இருக்கலாம், அது ஒரு சைடு. ஆனா நீ தேவனை தொழுதுகிட்டு இருக்கலாம் ஒரு சைடு, நீ நற்கிரியைகளை செஞ்சுட்டு இருக்கலாம் ஒரு சைடு, நீ விசுவாசிச்சுட்டு இருக்கலாம் ஒரு சைடு. அது உன்னைய ஒரு படி, ஒரு 2 படி, 3 படி, 4 படி அது ஏற்றி உன்னை கொண்டு வந்துட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் செய்யற தப்பு, நான் ஒரு பாவி, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, ஊழியமா என்னால முடியாது, நானே ஒரு பாவி. யாருதான் பாவி? நாசியில் சுவாசம் உள்ள யாவும் பொய். வேதம் சொல்லுது, நாசியில சுவாசம் உள்ள யாவுமே பொய்யே. இயேசு ஒருவர் தான் மெய். நீ பாவத்துல கற்பம் தெரிஞ்சிருக்க, உன்னால எப்படி பாவம் செய்யாம இருக்க முடியும்? ஏதோ ஒரு விதத்துல நீ சண்டை போட்டிருப்ப யாரு கிடையாது, ஏதோ ஒரு விதத்துல கெட்ட வார்த்தை பேசியிருப்பீங்க, அது ஒரு பாவம் தான். அப்படி பார்த்தா எல்லாருமே பாவிகள் தான். உங்களுடைய பாவத்தை நீங்க பார்க்காதீங்க. நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒண்ணு, அந்த பாவத்தை ஏசப்பா எனக்கு மன்னிச்சு திரும்பவும் நான் அந்த பாவத்தை செய்யாம என்னை காத்துக்கோங்க, என்னை வழி நடத்துங்க. அதுதான் ஜெபம். நீங்க அதிக பண்ணினா போதும், கர்த்தர் அந்த பாவத்தை பார்த்துக்குவார். உங்களால கண்டிப்பா விட முடியாது. நான் ஒரு 2 பாவத்தை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். பாவத்தை விடவே முடியும். காலேஜில் படுத்துக்கிட்டு, நான் படித்தது சாமியார் மடம் ராமகிருஷ்ண வித்யாலயாவில் MSc பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். 4 பேர் ரூம்ல, அப்படியே ஒரு சிங்கிள் ரூம்ல 10 ஓட்டு வீடு, 4 பேர் படுத்துட்டு சிகரெட் குடிப்போம். சிகரெட் ரவுண்டா மேல ஓட்ட போய் அடையிற வரைக்கும் கூட்டிக்கிட்டே இருப்போம். இந்த பாவத்தை விடுறதுக்கு என்னால முடியவே இல்லை. கிணத்துக்கிட்ட வந்தோம், மழை பெஞ்சா சிகரெட் அடிக்கணும்னு தோணும், குளிர் அடிச்சா சிகரெட் அடிக்கணும்னு தோணும். என்னால விடவே முடியல. ஏசப்பா என்னால முடியல டாடி, என்னால முடியவே இல்லை, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவர்கிட்ட சரண்டரான தேவ கிருபை. அதை தொட்டு இப்போ 20 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தேவ கிருபை அது. நம்மளால பாவத்தை விடவே முடியாது. அதற்காக நீங்க கர்த்தருக்குன்னு செய்யறத செய்யாம நிறுத்தாதீங்க. கர்த்தருக்குன்னு செய்யறத நீங்க முன்னோக்கி செஞ்சுக்கிட்டே இருங்க. பாவத்தை கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது ஒரு சைடு போயிட்டே இருக்கணும். அவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார். நீங்க கர்த்தருக்காக செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிக்கிறேன். நான் 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. வேத வாக்கியம் என்ன சொல்லுது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் அவ்வளவுதான். கர்த்தரை பாவத்தை பார்த்துக்காரு விசுவாசிச்சா, கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு விசுவாசிச்சா, அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டுச்சான். அவன் நீதிமான் இல்ல, ஆனா கர்த்தர் அவனை சொல்றாரு நீ நீதிமான். நம்ம பார்த்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் இதான் சொல்றாரு, நீதிமான். நீ என்னை விசுவாசி, நான் உன் பாவத்தை எடுத்து போடுவேன், நீ விசுவாசி. நான் உன்னோட அக்கிரமத்தை தொடச்சு போடுவேன், நீ விசுவாசி.
நான் உனக்கு எல்லாம் செய்வேன், நீ விசுவாசி, என்னை விசுவாசி. அப்போ நம்மளும் நீதிமான் பேர் எடுப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் எப்ப பிழைப்பாங்க? ஏற்கனவே நீதிமான்ட்டாரு விசுவாசங்காட்டி. இப்போ அவன் எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினால பிழைச்சிருவான். அவன் வேலைக்கு போக வேண்டியது இல்லை, அவன் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியது இல்லை, அவனுக்கு ஈஸியா என்ன பிழைச்சுக்குவான், அவன் ஈஸியா பிழைச்சுக்குவான். சாலமோன் எவ்வளவு ஜாலியா பிழைச்சார் எல்லாருக்கும் தெரியும். சாலமோன் எங்காவது போய் கஷ்டப்பட்டாரா? அவங்க அப்பா தான் கஷ்டப்பட்டார். சாலமோன் எங்கேயாவது கஷ்டப்பட்டாரா? கஷ்டமே படல. அவருக்கு வெள்ளி வந்துச்சு, பொண்ணு வந்துச்சு, அந்த பக்கத்து நாட்டு அரசி கொண்டு வந்து அவனுக்கு கப்பலெல்லாம் கொடுத்துச்சு. என்னங்க? ஏன்னா அவங்க கர்த்தருக்காக எதையாவது செஞ்சாங்க, கர்த்தர் நமக்கு செய்வாருன்னு விசுவாசிச்சாங்க. சாலமோன் கர்த்தருக்காக என்ன பண்ணா? ஆலயத்தை கட்டணும். நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் கர்த்தருக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கர்த்தர் வச்சிருப்பாரு. செலத்துறையனுக்கு இருக்கிறது மணியனுக்கு இருக்காது, மணியனுக்கு இருக்கிறது அருள்ராஜனுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷத்தை ஆர்டர் கொடுத்துருக்காரு. யாரும் உங்ககிட்ட பாக்கெட்ல பணம் இல்லை, என்னால முடியாது அப்படின்னு சொல்லி எப்பவுமே தள்ளி நிக்காதீங்க. கர்த்தரை விசுவாசிங்க. கர்த்தருக்கு எத்தனையோ செய்திகளை கேட்டிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு உருக்கமா ஆண்டவர் பேசுறாரு. விசுவாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. விசுவாசத்தினால ஆபிரகாம் நீதிமான் அழைக்கப்பட்ட அந்த விசுவாசத்தினால பிழைச்சான். ஆபிரகாமோட அவனோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை எடுத்து படிங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தார். பாத்தீங்களா? சீமானா இருந்திருக்கான். மிருக ஜீவன்கள் அவ்வளவு இருந்திருக்கு, வெள்ளி இருந்திருக்கு, பொண்ணு இருந்திருக்கு, ஆஸ்திகளுடைய சீமானா வாழ்ந்தான். 13:6 ஆதியாகமம் 13:6 வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாததாய் இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. அவருடைய ஆஸ்தி எப்படி இருந்துச்சுங்க ஐயா? பூமி தாங்கக்கூடியதாய் இல்லாமல் இருந்தது. பூமியை சுமக்க முடியலாம. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமியை தாங்க முடியலையா? ஆஸ்தி மிகுதியா இருந்தது. நம்ம 1000, 2000, 10,000, 20, 50, 1 லட்சம் இதுக்கே நம்ம இன்னியும் வண்டி போட்டு அதிக பண்ணி இதிய பண்ணி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுங்களா? ஆபிரகாம் என்ன செஞ்சாங்கிறத நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. என்ன சொல்லிட்டாருங்க? இவர் யாராவது இப்ப கொண்டம்பட்டி விட்டு போச்சுன்னா நீங்க எல்லாம் போவீங்களா? ஒரு காலம் போக மாட்டீங்க. நான் பிறந்தது இங்க, மரிக்கும் வரைக்கும் இங்கதான் இருப்பேன், மரிச்ச பின்னாடியே என் தலைமுறை இங்கதான் இருக்கு. சொல்லுமா சொல்ல மாட்டோம், கொண்டம்பட்டி விட்டு போக மாட்டோம். ஆனா ஆபிரகாம ஆண்டவர் பார்த்து என்ன சொன்னாரு? தேசத்தை விட்டு உன்னோட இடத்தை விட்டு நீ போ அப்படின்ட்டாரு. உன்னோட இனத்தையும் சரி, வீட்டை தான் விட்டு போ, இனத்தை சொந்த பந்தங்களையும் விட்டுட்டு போ.
என்னங்க கொடுமை! நம்மளாம் அக்செப்ட் பண்ணுவோமா? வேகமா சொந்தக்காரங்களை விட்டுட்டு போயிரு, நண்பர்களையும் விட்டுட்டு போயிரு, எல்லாத்தையும் விட்டு உன்னோட வீட்டையும் விட்டுட்டு போயிரு, நான் உனக்கு காமிக்கிற தரிசனத்துக்கு நீ போ அப்படின்னு. 2வது வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நீ அப்படி போகும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் இல்லைங்களா? எவ்வளவு கனமான வாக்குத்தத்தம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதுக்காகத்தாங்க இத்தனை பாடு, அதுக்காகத்தானே இத்தனை பாடு. 4 பேர் நம்மளை பார்த்து வாங்க, நல்லா இருக்கீங்களா, உட்காருங்கன்னு சொல்லணும். இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்கறது இல்லைங்களா? நமக்கு ஒரு மரியாதை, கனம் வேணும், நமக்கு ஒரு புகழ் வேணும். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் வம்சம் பெருசாயிருந்த, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரையும் பெருமைப்படுத்திடுவேன். இதை விட வேற என்ன வேணும்? இப்ப முதலமைச்சர் விஜய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் நினைக்காதெல்லாம் நடந்திருக்கு. தத்தளிக்கிற ஆசீர்வாதம் தத்தளிக்கிற அப்படி இப்படி இதுக்கே எப்படின்னா ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் எப்படி இருக்கு பாருங்களேன். அவர் முதலமைச்சர் விஜய் ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம், முதலமைச்சர் ஜோசப் விஜய். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். முதலமைச்சர், முதல் கிறிஸ்டியன் முதலமைச்சர். எல்லாம் கரங்க வந்துட்டீங்க. அவர் என்ன வேணா பண்ணட்டும், என்ன வேணா நடிக்கட்டும், என்ன வேணா ஆகட்டும், நோ ப்ராப்ளம். சாலமோன் பண்ண தப்பா விஜய் பண்ண போறாண்டி. சாலமோன் எல்லா தப்பும் பண்ண அப்படி. ஆனா விஜய் அவர் பண்ண ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சர்ச்சில் வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பலிபீடத்து வரைக்கும் முட்டி போட்டு அங்கிருந்து நடந்து வந்தார். அங்கிருந்து நடந்து வந்து தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டினார். மனசார பாஸ்டர்கள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அவரை ஜெயிக்க வச்சார். கர்த்தர் அவரை ஜெயிக்க வச்சார். அவர் நினைக்கல ஜெயிப்போன்ட்டு, ஆனா கர்த்தர் ஜெயிக்க வச்சார். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் சீஃப் மினிஸ்டர் இன் தமிழ்நாடு அப்படின்னு நான் ஸ்டேட்டஸ் போட்டேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் நம்ம நினைக்கவே இல்லை. ஒரு கிறிஸ்டியன் வந்து தமிழ்நாட்டு ஆளும் அப்படின்னு நம்ம நினைச்சோமா? நினைக்கவே இல்லை. ஆனா நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? ஜெபம் பண்ணுனத அங்க இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம மறந்துருக்கலாம், நம்ம ஜெபிச்சத. ஆனா ஒருபோதும் அந்த ஜெபத்தை மறக்காத தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏதோ ஒரு வழியில ஒரு கிறிஸ்டியன் முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் சொன்னதை அவர் செஞ்சார், கீழ்ப்படிந்தார். அவ்வளவுதான். தேவன் வந்து அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன் மற்றவங்களை எல்லாம் பார்த்து ஆபிரகாமோட சகோதரன் லாபான் தானே, லாபான் அவரை ஆசீர்வதிச்சிருக்கலாமே. இன்னும் நிறைய சகோதரர், அவங்க அப்பா, சித்தப்பா, பசங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ஆசீர்வதிச்சிருக்கலாமே. இல்ல அவங்க இனத்துல ஆசீர்வதிச்சிருக்கலாமே. ஏன் இவர் மட்டும் ஆசீர்வதிச்சார்? அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன ரகசியம்னா, அவங்க அப்பா பேரு தேராகு. தேராகு சிலை செஞ்சு விற்கிறவரு. ஒரு நாள் அவரு சிலைய அந்த விற்கிற இடத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போறாரு. வெளியே போயிட்டு வரும்போது இங்க அது 2 விதமா சிலை பிரிச்சு வச்சிருக்காங்க. பெரிய சிலை ஒரு பக்கம், சின்ன சிலை ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த சின்ன சிலையெல்லாம் உடைஞ்சிருக்கு. அப்புறம் உடைச்சிட்டாரு. தேராகடி பூமி உடைச்சிட்டாரு. அப்போ அப்பா வந்து கேட்கிறாரு, அப்புறம் எங்க சின்ன சிலையெல்லாம் உடைஞ்சிருக்கு, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அப்பா
இந்த பெரிய சிலை இருக்குல்லப்பா, பெரிய சிலை எல்லாம் வந்து சின்ன சிலையை உடைச்சிருச்சுப்பா. பெரிய சிலை எந்திரிச்சு வந்து சின்ன சிலையை உடைச்சிருச்சு அப்படிங்கிற. அப்போ அவங்க அப்பா கேட்கிறாரு, என்னது பெரிய சிலை எந்திரிச்சு வந்து சின்ன சிலையை உடைச்சதா? டேய், அது எந்திரிக்காதா, எந்திரிக்காதா? அப்படியாப்பா? டேய், அது ஒண்ணுமே செய்யாதுடா, ஒண்ணுமே செய்யாதா? ஆமாடா, அது ஒண்ணுமே செய்யாது. அப்படி எப்படி இதெல்லாம் உடைஞ்சது? பா, அதை நான் தான் உடைச்சேன். ஏன்னா நீங்களே சொல்றீங்க அது எந்திரிக்க முடியாது, அது ஒண்ணும் செய்யாதுன்னு. ஒண்ணும் செய்யாதுங்க, நீங்க எந்திரிச்சு நடக்காதீங்க. நீங்க அந்த சின்ன சிலையை உடைக்கலன்னு சொல்றீங்க, நீங்களே சொல்றீங்க. அப்புறம் எதுக்குப்பா இதை வச்சுட்டு? எதுக்குப்பா? இது ஒண்ணுக்கு உதவாதுன்னு உங்களுக்கே தெரியுது. அப்போ அது எதுக்குப்பா, வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி தேராவுக்கு ஆபிரகாம் சொன்னோன்னே தேராகு ஆச்சரியத்தில் கலந்து போயிட்டார். உலகத்து தகப்பனே வியந்து நிற்கும் போது பரலோகத்தின் தகப்பன் இந்த செய்தியை பார்த்து சும்மா இருப்பாரா? ஆபிரகாமே, நீ என் சிநேகிதர். ஆபிரகாம் என்ன ஆண்டவர் நினைச்சார்? நீ என் சிநேகிதர், நண்பன்ட்டாருங்க. எல்லாத்துக்கிட்டும் எல்லா உண்மையும் மறைக்கலாம், நண்பன் என்ற ஒரு உண்மை கூட யாரும் வாங்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் நண்பன். அப்போ ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சிநேகிதனே தான். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த மறைவிடமும் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆபிரகாம் நேசிக்க ஆரம்பிச்சார். அதற்கு காரணம் தேவன் மேல இருந்த பக்தி வைராகியம், விக்கிரகத்தின் மேல் இருந்த வெறுப்பு, விக்கிரகத்தை உடைத்த அந்த தன்மை ஆண்டவர் நோக்கினார். நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, நீ எனக்குரியவன். நீ இந்த இடத்துக்குரியவன் அல்ல, நீ கொடுமையும் செழுமையுமான அந்த கானான் தேசத்துக்கு தகுதியானவன். அந்த கானான் பரலோகம், அந்த கானானுக்கு நீ போ, அங்க நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த ஊர் பட்டணத்துல இல்ல, இந்த ஊர் பட்டணத்தில் நீ பார்த்தது சிம்பிள். அங்க நான் உனக்கு வச்சிருக்கிற பரலோகத்தின் மகிமைய கானான் தேசத்துல வச்சிருக்க. அங்க உன் குழந்தை ஈசாக்கு அங்கதான் வளரணும், இஸ்மவேல் அங்கதான் இருக்கணும். உன் சந்ததியில வானத்து நட்சத்திரம் போல பெருகப்படுவேன்டாரு. உன் சந்ததி அங்கதான் வளரணும், இங்க வளரக்கூடாது. உன் சந்ததி கானான்ல வளரணும், பரலோகத்துல வளரணும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்கறதுக்காக தான் உன்னை நான் எங்க போக சொல்றேன்? கானானுக்கு போக சொல்றேன். என்ன ஒரு ஆசீர்வாதம்! ஒரு சிம்பிளான விஷயம் தான் ஆபிரகாம் செஞ்சாரு. இந்த பக்தி வைராகியம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம தொழில் எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம தொழில ஒரு 1000 500 வரை சிரமமா இருக்கு. நேவர், நீங்க அதை நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்காக வானத்தின் பல கனிகளை திறக்க வல்லவர் ஒருத்தர் உண்டு, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நீங்க அவருக்காக என்ன செய்யறீங்க? அதுதான் அவருடைய அவர் போடும் கணக்கு. நம்ம அவருக்காக என்ன செய்யறோம்? ஆபிரகாம் மாதிரி சிலையை உடைச்சோமா? ஆபிரகாம் மாதிரி அவர் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சோமா? அதை காட்டிலும் ஆபிரகாம் நீ நிறைய செஞ்சான். அவனுடைய தொழுகையை நிறுத்த பாருங்க. ஆபிரகாம் எப்படி தொழுதான்ங்கிறது ஆதியாகமம் 19:27. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து கொஞ்சம் சொல்ற வாசிப்பு. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பான இடத்துக்கு போய்
சமபூமி ஆகிய தேசம் நோக்கி பார்த்தான். அந்த பூமி புகை போல எழுந்து தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழியும் போது போதுங்க சார். அதாவது விடியற் காலையில எழுந்தான். ஃபர்ஸ்ட் அவன் பண்ண ஒரே இது விடியற் காலையில எழுந்தான். அதுதான் முதல்ல ஆசீர்வாதம். ஏன்னா விடியற் காலத்துலதான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தேவனுக்கும் நமக்கும் மட்டும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருந்துட்டே இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் தேவனுக்கு நமக்கு மாத்திரம் தான் இருக்கும். நீ 7 மணிக்கு ஜெபம் பண்ணா போன் கால் வரும், புள்ள கூப்பிடுவான், பையன் கூப்பிடுவான், பக்கத்துல வீட்டுக்காரன் கூப்பிடுவாங்க, எல்லாம் டிஸ்டர்பன்ஸ். ஆனா விடியற் கால நேரம் ஆண்டவரோடு உரையாடுறது கரெக்டான நேரம். ஆண்டவர் நாம மாத்திரம் தான் இருக்கும். போன் கால 6 மணிக்கு மேலதான் வரும். சோ அந்த விடியற் கால ஜெபத்தை ஆண்டவர் அதிகாலை ஜெபத்தை ஆபிரகாம் பண்ண. அடுத்தது 22:3 ஆதியாகமம் 22:3 ஆபிரகாம் அதிகாலையிலிருந்து தன் கழுகுடன் சேவல் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டளையை பிணைந்து கொண்டு தேவன் தம் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். பலி செலுத்த போறான். தேவன் ஈசாக்க பலி கொடுத்துட்டாரு. அவன் எதையுமே பார்க்கல. நம்ம பையன் அப்படின்னால எதுவுமே பார்க்கல. உடனே தேவன் சொன்னாரு ஈசாக்க பலி கொடுன்னு. உடனே புறப்பட்டு போறான். அதுல ஒரு ரகசியம் இருக்கு. நமக்கு பலி கொடுக்க சொன்னா நம்ம போக மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒண்ணும் செய்யல, அதை காண்பிக்கல. ஆனா ஆபிரகாமுக்கு ஒண்ணு காமிச்சார் ஆண்டவர். எதுன்னு சொல்லுங்க? முன்னமே காமிச்சார். சாராளுக்கு வயசு எவ்வளவு? 90. சாராளுடைய கர்ப்பம் என்ன ஆயிருச்சு? செத்து போச்சு. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அப்போ இவங்க என்னாச்சு? பிள்ளை உண்டாயிற்று. சாராளுக்கு பிள்ளை. அப்போ சாராளுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில ஒரு பிள்ளை கொடுத்தாராங்க. அப்போ இந்த பிள்ளை செத்து போச்சுனாலும் பிள்ளைய கொடுப்பார் அப்படிங்கிற நிச்சயம் ஆபிரகாமுக்கு இருந்தது. இதுதான் மறைவான சத்தியம். இதுதான் மறைவான சத்தியம். இந்த சத்தியத்தை நான் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணல. இங்க உட்கார்ந்துக்கும் போது ஆண்டவர் என்னோட பேசினார். ஆபிரகாமோட கர்ப்பம் செத்து போச்சு. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் ஈசாக்க பலி கொடுக்க இவர் கிளம்பிட்டாரு. இல்லாட்டி கிளம்பி இருப்பாரா? ஏன்னா 100 வயசுல கிடைச்ச பையனை யாராவது பலி கொடுப்பாங்களா? இவருக்கு தெரியும் தேவன் செத்தாலும் பொழைக்க வைப்பார். அந்த ரகசியம் தெரிஞ்சுங்காட்டிதான் ஈசாக்க பலி கொடுக்க போனார். அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அவர் பகலில் உஷ்ண வேளையில ஜெபம் பண்ணாரு. அப்புறம் அபிமெலேக்குக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபம் பண்ணாரு. சிநேகிதர்களுக்காக. சிநேகிதர் கூட இல்ல, அபிமெலேக் வந்து அவனுக்கு எதிரியா மாறிட்டான். ராஜா ஆனா எதிரியா மாறிட்டான். மாறினகாட்டி ஆனாலும் என்ன பண்ணாரு ஆபிரகாம்? அவனுக்காகவும் அவன் மனைவிக்காகவும் அவன் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணார். நம்ம அப்படி பண்றோமா? நம்ம எதிரிக்கு நம்ம பண்றோமா? நம்ம சிநேகிதர்களுக்கு வேணா பண்ணுவோம். நம்மளை எதிர்க்கிறவங்க பண்ணுவோம், அழிக்கணும்னு நினைக்கிறவங்க பண்ணுவோமா? நம்மகிட்ட இருந்து குடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பண்ணுவோமா? பண்ணவே மாட்டான். இனி நீங்க அதை பண்ணுங்க. இதுதான் ரகசியம், தேவ ரகசியம். இதுதான் ஆபிரகாம் அறிந்திருந்தான். அதனால்தான் அவனுக்கு ஆஸ்தி மிகுதியா இருந்தது. உங்களுக்கு ஆஸ்தி மிகுதியா வேணுமா? அதிகாலையில் எந்திரிங்க, தேவனோடு உறவாடுங்க. சிநேகிதருக்காக மாத்திரமல்ல, விரோதிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. ஆபிரகாம் வந்து 75வது வயசுலதான் ஊரை விட்டு நீ போங்கிற. ஊருங்கிறது ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை விட்டு 75 வயசுல போக வைக்கிறார். 75 வயசுல போங்கிறாரு. உனக்கு பிள்ளை தருவேன், சந்ததி பெறுகின்றாரு. ஆனா ஆபிரகாம்
25 வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. தன்னுடைய 25 வருஷம் ஆண்டவருக்காக காத்திருக்கான். அதுதான் தேவ ரகசியம். பொறுமையோடு காத்திருங்க, விசுவாசத்துல தளர்ந்து போகாதீங்க. ஐயா, உங்களுக்கு இந்த கால் சரியாகும் இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன். உங்க விசுவாசம் குறைவா இருக்கு. மணி ஐயாவுக்கு விசுவாசம் அவருக்கு மாத்திரம் நம்ம எல்லாருக்குமே குறைவா தான் இருக்குது. மரியாள் சொல்றா, செத்து போய் 4 நாள் ஆச்சு எங்க அண்ணன் செத்து, இப்ப போய் கல் எடுக்க சொல்றீங்களே. நாருமே நாருமே இயேசு சொல்றாரு, கல்லை புரட்டு, கல்லை புரட்டு. அவர் நாத்தத்தை பார்க்கிறவர் அல்ல. மரித்து போன முழு சரீரத்தையும் கமான் வெளியே வா, ஒரே வார்த்தை தான் பேசினார், லாசரஸ் கம் அவுட். அவன் அப்படியே வெளியே வந்தான், அப்படியே வெளியே வந்தான். இதுதான் அந்த விசுவாசத்துல நம்ம நம்பிக்கையா இருக்கணும். தேவன் அழுகி போன காலா இருந்தாலும், எத்தனை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், எத்தனை நம்ம சரீரத்துல பிரச்சனை இருந்தாலும், நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நீங்க டாக்டரோட ஹிஸ்டரிய பார்க்காதீங்க, டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனை பார்க்காதீங்க, டாக்டர் எது சொன்னாலும் கேட்காதீங்க. கேட்க வேண்டியது கேளுங்க, ஆனா விசுவாசம் மட்டும் நீங்க ஆண்டவர் மேல வைக்கணும். டாக்டர் சொல்றதை கேளுங்க, அது கேட்காம இருக்க முடியாது. ஆனா அவர் சரி பண்ண முடியாது, அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, மெயின்டைன் பண்ணலாம். அலர்ஜியா, இது உங்களுக்கு என்ன பண்ணாலும் சரியாகாது, மெயின்டைன் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அவங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். ஆனா நம் இயேசு கிறிஸ்துவினால 4 நாள் ஆனாலும், அழுகியே போனாலும், அந்த சரீரத்தையே உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இருக்கும் போது ஏற்றால் இந்த கால் இதையே ஆண்டவர்னால செய்ய முடியாதா? கண்டிப்பா நம்ம விசுவாசத்துல குறைவா இருக்கிறோம். அதுதான் விசுவாசத்துல பலப்படணும். ஆபிரகாம் மாதிரி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான்னு வேதவசனம் சொல்லுது. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானா, அவன் சாதாரணமா இல்ல. விசுவாசத்துல நம்ம பெட்டிக்கடை தானே வச்சிருக்கோம், நம்ம ஒரு சின்ன வேலைக்கு தான். நோ நோ நோ, வேற எல்லாம் கணக்கே கிடையாது. நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த கனெக்ஷன் பவரா இருந்துச்சுன்னா, உங்களை பவரா ஆண்டவர் மாத்துவார், உங்களை பவரா ஆண்டவர் மாத்துவார். நீங்க செய்யற வேலையில ஒரு கணக்கே இல்ல. அந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவரோட அந்த பாண்ட். பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு வா பேதுரு, கம் ஃபார் மினிஸ்ட்ரி. பேதுரு சொல்றான், ஆண்டவரே என்னை விட்டு அகன்று போங்க. சொல்றான் ஆண்டவர் சொல்றது, இவன் ஆண்டவர் சொல்றான் என்னை விட்டு அகன்று போங்க. இன்னைக்கு நம்ம தான் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நினைச்சா நம்ம பக்கத்திலே போக முடியாது. ஆனா இவன் சொல்றான், என்னை விட்டு அகன்று போங்க, நான் பாவி, என்னை விட்டு அகன்று போங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, பேதுரு நீதான் தேவை, எனக்கு நீதான் தேவை, உன்னைத்தான் கல்லா மூளைக்கு தலைக்கெல்லாம் வைக்க போற. பேதுருன்னா என்ன அர்த்தம்? கற்பாறை. கற்பாறைன்னு கட்டுகிறவன் புத்தி உள்ள. அந்த கற்பாறையா தான் பேதுரு வைக்கிறாங்கிறார். ஏன் தெரியுங்களா? பேதுரு உள்ளத்துல உண்மையா இருந்தான், தான் பாவிங்கிறத அவன் உணர்ந்தான், அறிக்கையிட்டான். நான் பாவியை ஆண்டவரே, நான் உங்க ஊழியத்துக்கெல்லாம் ஃபிட் இல்லை அப்படின்னா அந்த உண்மையை ஆண்டவர், அதுதான் வேணும். நீங்க பாவிக்கிற ஆண்டவர் ஒரு மேட்டரே கிடையாது. யாருதான் பாவி இல்லை? எல்லாரும் பாவிதான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயாச்சு. அது எப்பவோ ஆகி போச்சு.
ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆட்டு ரத்தம் இல்ல, கோழி ரத்தம் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் பாவங்களை மன்னிக்க வல்லவராக இருக்கிறது. நம்ம எதை கண்டு அஞ்ச வேண்டியது இல்லை. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆபிரகாம் ஆண்டவர் முற்பிதாக்கள் செஞ்ச பாவம் எல்லாம் ஆபிரகாம், தாவீது, சாலமோன் இவங்க செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னிக்கலிட்ட. இது புதுசா இருக்குல்ல. அது எப்படி மன்னிக்கப்படும்? அன்னைக்கு பலிபீடத்துல என்னத்தை செலுத்தினாங்க? புறா குஞ்சு, இதுதான் செலுத்தினாங்க. இந்த ரத்தம் வந்து பாவத்தை மன்னிக்குமா? குட் கொஸ்டின் இல்ல சுதா? இந்த ரத்தம் பாவத்தை மன்னிக்குமா? மன்னிக்கவே மன்னிக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, பழைய ஏற்பாட்டின் பாவங்களை நான் நினைக்கல, அது மன்னிக்கப்படல, இருந்தாலும் அதை நினைக்கல. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தின் வாழ்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்ப இந்த இடத்துல நின்று நான் உன் பாவத்தை உணர்ந்து அதை மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் உனக்காக அடிக்கப்பட்டிருக்கேன், நான் உனக்காக வாதிக்கப்பட்டிருக்கேன், நான் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கேன், எனக்கு உன் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளது. நீ நீதிமான், இனி நீ பாவி அல்ல, நீ நீதிமான். நீ பாட்டு ஊழியத்தை கண்டினியூ பண்ணு, நீ பாட்டு உன்னோட ஜெபத்தை கண்டினியூ பண்ணு, நீ பாட்டு